அவன் மனசுக்குள்ள என்னவா நினைச்சிட்டு இருக்கான்னு சுத்தமா புரிய மாட்டேங்குது. சும்மா அவன் அம்மாவை வெறுப்பேத்துறதுக்காக ஏன் பொண்டாட்டின்னு சொல்றானே தவிர நிஜமாவே அவன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லவே இல்லை. அப்படிதான் எல்லாம் பட்டும் படாம போயிட்டே இருக்கு. புரியுது சார். நானும் நந்தினி கிட்ட அப்பப்போ சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் தண்ணியாவது குடிங்க, எடுத்துட்டு வரேன். இப்பெல்லாம் அப்பப்போ மனசுக்குள்ள ஒரு பயம் வருதுப்பா. நம்ம கையை மீறி ஏதாவது நடந்து சூர்யாவும் நந்தினியும் பிரிஞ்சிருவாங்களோன்னு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம். ஐயோ அங்கிள், ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இல்ல விவேக், நம்ம நம்பிக்கை வேற, யதார்த்தம் வேற. அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சூர்யா நந்தினி கல்யாணத்தை முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சார் சூப்பர் சார், ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா பண்ணுங்க. தண்ணி குடிங்க சார். ஆமால அங்கிள், அப்படி பண்ணிட்டா சட்டப்படி 2 பேரும் கணவன் மனைவி ஆயிடுவாங்கல்ல. அதை செய்யணும்னு நினைக்கிறதே அதுக்காக தான். ஆனா இதுக்குள்ள நிறைய சிக்கல் இருக்கு. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னா வந்து கையெழுத்து போட்டுருவான். ஆனா ஆமா அங்கிள், கண்டிப்பா ஆன்ட்டி இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. விவேக், இது ஆன்ட்டிக்கு தெரியவே கூடாது. அவளுக்கு என்ன, நந்தினி கூட தெரியக்கூடாது. நந்தினிக்கு தெரியாம எப்படி சார்? ரெஜிஸ்டர் பண்ற வரைக்கும் இது தெரியாம கொண்டு போயிட்டா அங்க போய் மிச்சத்தை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நந்தினியோட ஆதார் கார்டு, அவளோட வயசை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு சர்டிபிகேட்டு, இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அதெல்லாம் நான் கேட்டு வாங்க முடியாது. நீங்க 2 பேரும் தான் வேற ஏதாவது சொல்லி வாங்கி தரணும். அதுக்கு என்ன சார், நான் வேணா ஏதாச்சும் பண்ணி வாங்கி தரேன். அங்கிள், சூர்யா கிட்ட நான் வேணா பேசட்டுமா அங்கிள்? இல்ல முதல்ல நானே பேசுறேன். அவன் எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. அதனால முதல்ல நானே பேசிக்கிறேன். ஓகே அங்கிள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாமே நந்தினிக்கு தெரியாம தான் செய்யணும். நந்தினி வாமா, ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்க? வா. வாமா. நீ என்னம்மா இங்க? சும்மா விஜயக்காவை பார்த்துட்டு போலான்னு வந்தேங்க ஐயா. சொல்லியிருந்தா வரும்போது நானே கூட்டிட்டு வந்திருப்பேன். பரவாயில்லங்க ஐயா, நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. அது ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கமா போனேன், இவங்க வீட்டுக்கு வந்ததே இல்லையான்னு சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். விவேக், நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். என்ன நந்தினி, திடீர்னு வந்து நிக்கிற? ஒரு போன் கூட பண்ணலையே? பண்ண, நீங்க தான் எடுக்கல. அப்படியா? ஐயோ, ஆமா, போன் சைலண்ட்ல இருந்திருக்கு. சார் வேற வந்தாரா, அதான் கவனிக்கல. பரவாயில்லக்கா, எப்படியும் வீட்டுல தான் இருப்பீங்கன்னு வந்துட்டேன். சரி சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏங்க, அப்புறம் புளி 2 கிலோ, துவரம்பருப்பு 2 கிலோ, அப்புறம் இந்த காய்கறி எல்லாம் கொஞ்சம் கூடவே வாங்கிட்டு வாங்க. நாளைக்கு இன்னொரு ஆர்டர் வந்திருக்கேன்னா? ஓகே, நான் பாத்துக்கிறேன். நந்தினி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னக்கா இவ்ளோ காய்கறி? வீட்ல எதுனா ஃபங்க்ஷனா? அதெல்லாம் இல்ல நந்தினி, யாராச்சும் கேட்டாங்கன்னா ஒரு 10-20 பேர்த்துக்கு அப்பப்போ சமைச்சு கொடுப்பேன். அப்படிதான் இன்னைக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதான். அப்படியா? இந்த மாதிரி சமைச்சு கொடுக்கற வேலையெல்லாம் நிறைய வருமா? நிறையான்னு எப்படி சொல்றது, திடீர்னு கேட்பாங்க.
யாராச்சும் வீட்ல பிறந்த நாள் கல்யாண நாள்னா சமைச்சு தர சொல்லுவாங்க. நானும் முடிஞ்சா செஞ்சு தருவேன். எனக்கும் வேலை இருந்தா சொல்லுங்கன்னு எப்படி கேக்குறது? அக்காவே அவங்களுக்கு உதவியா இருக்கும்னு வேலை செய்யறாங்க. அத நானும் செய்யறேன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? என்ன நந்தினி, என்ன யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்லக்கா, நான் இன்னைக்கு சும்மா தான் வந்தேன். வாங்க, நானும் உங்களுக்கு சமையலுக்கு உதவி பண்றேன். பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேன். ஏங்கா, நான் உங்களுக்கு உதவ கூடாதா? சரி வா பண்ணலாம். வாங்க.